எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த சம்மர் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரெண்டையும் பார்த்துட்ருக்கோம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேக் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடி எதை பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி, இல்லாட்டி காதுக்கு பின்னாடி டெஸ்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து உங்களுக்கு இச்சிங் ஏதாச்சும் இந்த ரேஷஸ் ஏதாச்சும் வருதா அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணணும். ஏன்னா சிலவங்களுக்கு எதிரே பார்க்காத ஒரு சின்ன பொருள் வந்து அலர்ஜி ஆகும். இப்போ எனக்கெல்லாம் மஞ்சள், டர்மரிக், அதுவும் கஸ்தூரி மஞ்சள்லாம் நான் தொட்டுட்டேன்னா அப்படியே ஃபேஸெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கண்ணெல்லாம் ரெட்டாகி அப்படியே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். கோயிலில் கொடுக்குற குங்குமத்தை வச்சேன்னா கூட எனக்கு அந்த மாதிரி அலர்ஜி ஆகிடும். எதிரே பார்க்காத சில பொருட்கள் அலர்ஜி ஆகும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் பேக் போடலாம். இது மாதிரி நெல்லி வத்தல், நம்மளோட நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். விட்டமின் சி இருக்கிறது. நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். ஆயில் காய்ச்சிறப்பெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சோப் நெட்னு சொல்கிற பூந்தி கொட்டை, இதெல்லாம் கெமிக்கல் ஃப்ரீ. நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சோப் நெட், இதில் வந்து நம்ம ஊற வச்சு இது பண்ணால் சோப்பில் நுர வர மாதிரி வரும். தலைக்கு நல்ல சிறந்த இதை தரும். இதெல்லாம் வந்து டேண்ட்ரஃப் வராமல் நம்மளுக்கு பாதுகாக்கும். ஸ்கேல்பில் போட்டால் கூட நம்மளுக்கு எந்த இதையும் டேமேஜும் கொடுக்காது. நல்ல ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றி கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஆம்லா, மருதாணி இதெல்லாம் ரொம்ப இது பண்ணும். இந்த பேக் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஈஸியாக பண்ணலாம். இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் இப்போல்லாம் எல்லாமே கிடைக்கிது. இந்த நெல்லி வத்தல் எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற போட்டிருந்தது. இதே மாதிரி சோப் நட், அதாவது உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது என்னோடய ஹேருக்கு நான் போட்டிருக்கேன். ஊற வச்ச பச்சை பயிறு. நான் ஏற்கனவே உங்களுக்கு பச்சை பயிறு பேக் சொல்லியிருக்கேன். நம்ம உள்ளார சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி வெளியில் பயன்படுத்துறதுக்கும் நல்ல பலனை கொடுக்கும். பைத்தம்மாவு போட்டு ஸ்கின்னுக்காக இந்த கார்னர் வீடுனாலும் இந்த ஸ்பீக்கரை போட்டுட்டு இந்த சத்தம் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இதில் வந்து ஐஸ்வர்யா ராய் கூட சொல்லுவாங்கள்ல, நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், முகத்துக்கு பைத்தம் மாவு, தலைக்கு சீயக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எவ்வளோ ஒரு இயற்கையான இது. நமக்கு ஒரு ஸ்பூன் போதும். இந்த சோப் நட்டுங்கிறது அதுக்குள்ளார இப்படி விதை இருக்கும். அதை எடுத்துடணும். இப்படி நீங்கள் கையில் கசக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ நுரை வருது. நீங்கள் ஷாம்புலாம்
வாங்கவே வேண்டாம். இதெல்லாம் போட்டிங்கனாலே உங்கள் ஹேர் அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், சோப் நெட்னு பேருக்கு தகுந்த மாதிரி எப்படி நுரை வருது. இந்த நெல்லியும் இதுவும் இப்போ எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த சோப் நெட்டும் நெல்லிக்காயும் போட்டு இப்படி நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம ஊற வச்சுருந்த பச்சை பயிரையும் இதோட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த நெல்லிக்காயும் சோப் நெட்டும் எப்படி நுரை வருது பாருங்கள். இந்த சோப் நெட்டு இந்த சோப் நெட்டு போட்டு ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீஸ், சில்க் சாரீஸ் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, டிசைனர் சாரீஸ்லாம் இந்த மாதிரி இது பண்ணி அதில் அந்த துணிகளை வாஷ் பண்ணிங்கன்னா சாயம் போகாது, சாஃப்டாக இருக்கும். சில்க் சாரீஸ்லாம் ட்ரை வாஷ் கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. அது நல்லா துணி துவைக்கிறதுக்கு ஒரு நேச்சுரல் டிட்டர்ஜெண்ட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது ஆறுனோனே வடிகட்டி எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம ஊற வச்சுருந்த பச்சை பயிறு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளோட இது கொதிச்சிருச்சு. இதை கூட மிக்சியில் நல்லா ஒரு ஜாரில் போட்டு இது பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வடிகட்டின சோப் நட்டும் இதுவும் நான் ஜாரில் போட்டு இது பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதையும் இப்போ ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் ஏதாச்சும் வடிகட்டும் போது சும்மா விழுந்துகிட்டே இருந்தால் ஒரு சின்ன இது போட்டு இதில் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணி வாரத்துக்கு 2 நாள் பயன்படுத்துங்க. 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வைக்காதீங்க. எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி இது பண்ணுங்கள். இது ஆறினோடனே இதை இதுக்குள்ளார கலந்து தலைக்கு எப்பயும் சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து ஸ்கேல்ப்லேருந்து முடியை எடுத்து அப்படியே டில் த எண்டு அப்படியே தடவி ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. அடுத்த பார்ட்டிஷன் எடுத்து தடவி அடுத்த கொண்டை, இந்த பக்கம் இருக்க பார்ட்டிஷன் எடுத்து இப்படி கொண்டை மாற்றி இப்படி போட்டு ஒரு 1/2 hour மினிமம், மேக்ஸிமம் 1 hour ஊறிட்டு குளிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் ஆறுனோனே தான் நம்ம இது சேர்க்கணும். அடுத்தது நம்ம ஒரு டேன் ரிமூவல் பேக் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சன்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் நிறன்னு அரைச்சிக்கோங்க. அது கூட பப்பாயா நல்லா நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். யாருமே நம்மளோட இயற்கையான கலரை மாற்ற முடியாது, ஒயிட்னிங் பண்ணவே முடியாது. பிரைட்னிங் வேணால் பண்ண முடியும், ஏன்னா நம்மளுக்கு அது ஜீன்லேயே முடிவானது. அதனால் ஸ்கின் பிரைட்டன் பண்ணி தான் கொடுக்கும். நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்.
பப்பாயா வந்து நல்ல சன் டர்னை ரிமூவ் பண்ணும். எந்த பேக் போட்டாலும் இப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி பண்ணணும். இந்த இடத்துலலாம் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்க. இந்த மாதிரி பேக் போடும்போது நம்மளோட சன்னால் ஏற்படுற டர்ன் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்னிங் ஆகும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம சோப் நெட்டும் நெல்லிக்காயும் போட்டு எடுத்த டிகாஷனோட அரைச்சி வச்ச பச்சை பயிறு கலந்து தலைக்கு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.